இதை கணேசன் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் பேசலாம்னு வந்திருக்கேன். என்னோட அண்ணன் நெல்சன்ங்கிறவன் தான் இப்போ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல வந்து இருந்துட்டு இருக்கிறான். ஒரு ஆடு மாடை வெட்டுறதை போல வெட்டி போட்டிருக்காங்க. ஒரு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 பேர் இங்க ஊர்லயே வெட்டியிருக்காங்க. அதுல 2 பேர் டெத் ஆயிருக்காங்க. இதுவரைக்கு நம்ம மேலிடத்துல இருந்து நம்ம எந்த ஒரு தகவலும் எதுவுமே கிடையாது. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. மக்களுக்கு வந்து இதுதான் அவங்கள வந்து அரசியலா இந்த இதெல்லாம் வந்து அவங்க அரசியலா ஆக்க பாக்குறாங்களே தவிர மக்களை வந்து ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கல. எந்த ஒரு இதே இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கொளுத்து போய் செத்தவங்களுக்குலாம் ஒரு செகண்ட்ல அடுத்த செகண்ட் அறிவிப்பு விடுதாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்ச ரூபா தலா 10 லட்ச ரூபா அறிவிக்கிறோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு அனுதாபம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில இந்த தமிழகத்துல இருக்கும். ஆனா இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு அவங்கவுங்க குடும்பத்துக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலை போட்டு கொடுங்க. அவங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை போட்டு கொடுங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையை வாழ்வாதாரத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரண நிதி கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க. இது வந்து ஒரு ஹெல்ப்பா கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க அண்ணன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு விரல் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு கையில 3 விரல் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு அவன் என்ன தொழில் செய்ய முடியும், என்ன வேலை செய்ய முடியும்? அப்படி ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு அவன் உயிரை போராடிட்டு இருக்கான். இந்த இடத்துல நாங்க வந்து அவனை பார்க்க முடியாத ஒரு கண்டிஷன்ல நாங்க இருக்கோம். அப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க வந்து அவனுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா எங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நீங்க வந்து தகுந்த நிவாரண நிதி வழங்கும்படியே கேட்டுக்கிறேன். இதுல வந்து குற்றவாளிகளை பிடிச்சிருக்க அத்தனை பேரோட முகத்தை முதல்ல நீங்க எங்களுக்கு காட்டணும். அதுதான் வேணும். முகத்திர போடாதீங்க, தயவு செஞ்சு முகத்திர போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீ எங்க ஏரியாவில் நடக்கவே கூடாது. இதே வந்து லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு நல்ல ஒரு தண்டனை கிடைக்கணும். அவங்களுக்கு என்ன ஒரு மரண தண்டனை கொடுங்க. இப்படிப்பட்டவங்களாம் தேவையில்லை. இந்த வயசுல அவன் இவ்வளவு பெரிய இதா வாரான்னு சொன்னா அவன் வளர வளர இருக்கதே வேஸ்ட். அந்த அளவுக்கு தான் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க இதுல. அதனால அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அறிவிங்க. அதுதான் அவங்களுக்கு வேணும். ஆனா இது இது தகுந்த நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த போராட்டம் இன்னும் நாங்க தொடருவோம்.